ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து நானும் என் ஹஸ்பண்ட் வந்து படத்துக்கு போகிறோம். ஏன் இந்த 2 வருஷம் தியேட்டருக்கு போய் படமே பார்க்கல அப்படின்னா, அதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஓடிடிக்கே வந்து அவ்வளோ பணம் கட்டுறோம். சரி, அதனால் ஓடிடியில் வீட்டில் உட்காந்து பார்த்துக்கலாமே, ரூ. 10 பாப்கார்னோட முடிஞ்சிடும். இதே இது தியேட்டருக்கு போனோன்னா அவ்வளோதான், 2000 நம்ம 3000 பிள்ளைங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனால் 3000 ஆயிரும். டிக்கெட் விலை என்னவோ கம்மி தான், ஆனால் உள்ளே விற்கிற ஸ்நாக்ஸ் இருக்கே சாமி, ஒரு சாதாரண கான் வந்து 200 அப்படி இப்படின்னு ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ஒன்றும் தேவையில்லை, வீட்டிலே பார்த்துக்கலான்னு வீட்டில் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஏம்மா இப்போ தேட்டருக்கு வந்திருக்கேன்னு கொஸ்டின் இருக்குல்ல. வீட்டில் பார்க்குறோம், அவங்களுக்கெல்லாம் ஜாலி தாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. என் ஹஸ்பண்ட் அப்போ தான், ப்ளீஸ்மா ஏதாவது எனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடு அப்படின்றாரு. குக்கரில் விசில் வரும். திடீர்னு யாரோ சம்மந்தமே இல்லாமல் வந்து ஏங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பானுங்க. திடீர்னு கொரியர்காரங்க வந்து காலிங் பெல் அடிப்பாங்க. அப்புறமா இப்படியே நம்ம நடக்க விட்டு பாதி படம் வந்து இப்போ போயிருங்க. மீதி படத்தை போய் உட்காந்து பார்த்தா ஒன்றுமே புரியாது. நானும் பார்த்துட்டேன். நான் படம் பார்க்குறப்ப தான் சோதனைக்குன்னு இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நைட்டில் உட்காந்தாது பார்க்கலாம் நிம்மதியான்னு பார்த்தா, நைட்டில் என்ன அறியாமே தூக்கம் வந்துடுதுங்க அந்த டைமுக்கு. அதனாலே இப்படியே போயிட்டு இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, பைசன் மூவி சூப்பராக இருக்குது, நேராக தேட்டரில் போய் பாருன்னு. அதான் நான் சொல்லிட்டேன், என்னை இப்போ நடக்க விட்டு பாதி படத்தை மறக்கடிச்சிருவீங்க, அதனால் நான் கண்டிப்பாக இந்த தடவை தேட்டரில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னனால, சரி ஓகேவான்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்லாம் அம்மா வீட்டில் விட்டுட்டு நானும் அவர் மட்டும் ஸ்நாக்ஸை கம்மி பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாப்கார்னை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உள்ளே போயாச்சு. ஏன்னா அவரை நாளே விட்டுறக்கூடாதுல, அதனால் அவர் ரொம்ப விவரமாக முன்னாடியே எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து உள்ளே அமிச்சாச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள்.